வாழ்க வளத்துடன். போகர் பெருமானை பற்றி குறிப்பிடுகின்ற போது நாம் அவருடைய குருவாக விளங்குகின்ற காலங்கிநாதரை அவசியம் நினைவு கூற வேண்டும். காலங்கிநாதரை பற்றிய செய்தி என்ன என்றால், காலங்கிநாதருக்கு இறை செய்தி, டிவைன் மெசேஜ் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்ன, மேல் உலகத்திலிருந்து நந்தி மூலமாக திருமூலருக்கு வந்து, திருமூலர் மூலமாக காலங்கிநாதருக்கு செய்தி வருகிறது, உலகத்திலே ஆன்மீகத்தை பரப்ப வேண்டும் என்று. காலங்கிநாதர் வயோதிகம் காரணமாக யோசித்து கொண்டிருக்கின்றார். அப்போது போயாங் என்று அழைக்கப்படும் போகர் அங்கே வந்து சேருகிறார். அவருக்குள்ளே தவ ஆற்றலை எல்லாம் இறக்கி, நீ இந்த அருட்பணியிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி தென்னகத்துக்கு போகரை அனுப்பி வைத்ததாக, தென்னிந்தியாவுக்கு போகரை அனுப்பி வைத்ததாக ஒரு கதை உண்டு, செய்தி உண்டு. அந்த வகையில்தான் காலங்கிநாதருடைய ஆசிகளோடு நந்தியுடைய ஆற்றலை ஆவாகனம் செய்து கொண்டு அவர் இந்திய தேசத்திலே தமிழகத்தை வந்தடைந்ததாக கூறப்படுவதுண்டு. அந்த வகையிலே காலங்கிநாதருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வளத்துடன்.